ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து டெலகிராமில் ஓல்டு குரூப் ஏதாச்சும் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா, அந்த டெலகிராம் குரூப் வந்து நான் பை பண்ணிக்கிறேன். ஸோ அதை பற்றியான ஒரு சின்ன வீடியோ தான் இது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். டெலகிராமில் இந்த பாட் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. இதற்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பாட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாட் வந்து எதற்காக அப்படின்னா, நம்ம என்னென்ன டெலகிராம் குரூப்லாம் வச்சுருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு பாட்டு. ஸோ இந்த ஒரு பாட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த லிஸ்ட் ஆஃப் மை குரூப் சார்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் உங்களுக்கு நிறைய குரூப் வந்து ஷோ ஆகும். இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன குரூப்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லா குரூப்புமே இங்கே வந்து ஷோ ஆகும். இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்தெந்த குரூப்பெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ, நீங்கள் ஓனராக எந்தெந்த குரூப்பில் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும் தான் காமிக்கும். ஈவன் நீங்கள் அந்த குரூப்பில் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லெஃப்ட் ஆகியிருந்தாலும் சரி, உங்களுக்கு இங்கே வந்து நேம் வந்து ஷோ ஆகும். அந்த நேமை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த சென்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொடுத்தோன்னே உங்களுக்கு பாட் ஹோம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல் ஒரு மெசேஜ் வந்து இருக்கும். அந்த குரூப்போட நேம் வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆகியிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த நேம் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த நேமை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா மெசேஜும் வந்து காமிக்கும். இப்போ அந்த குரூப்போட டாப் மெசேஜ் வந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ அந்த டாப் மெசேஜ் வந்து எந்த டேட்டில் வந்து சென்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட் வந்து பாருங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா June 24 இருக்குது. June 24ன்றது வந்து பார்த்திங்கன்னா 2024. ஓகேவா? பட் எனக்கு எந்தெந்த குரூப்லாம் தேவை அப்படின்னா 2023 வந்து தேவை. ஓகேவா? 2023 வந்து தேவை. 2022 அப்படி இல்லைனா 2022 கீழே எந்த வருஷமாக இருந்தாலும் சரி. 2023லேருந்து 2023 கீழே மேலே வந்து உங்களுக்கு டேட்டில் ஷோ ஆகுச்சு அப்படின்னா என்ன நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அந்த குரூப் வந்து நான் வாங்கிப்பேன். அதற்கு நான் தரக்கூடிய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 400. ஓகேவா? 400 ருபீஸ் வந்து ஒரு குரூப்புக்கு வந்து தரேன். ஸோ அந்த குரூப்பை நான் வாங்கிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு 2023 அது கீழே இருந்தது அப்படின்னா மட்டும் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் எப்படி வந்து உங்களுடைய குரூப்பை பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் அந்த குரூப்போட லிங்க்கை எப்படி எடுக்கிறது அப்படின்றத சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போது அந்த லிங்க்கை எப்படி எனக்கு சென்ட் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஸோ அந்த குரூப்பை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் எடிட் ஐக்கான் வந்துருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுடைய குரூப் வந்து ப்ரைவேட் குரூப்பா இல்லை பப்ளிக் குரூப்பா அப்படின்றத பாருங்கள். ப்ரைவேட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் இங்கே வந்து பப்ளிக் அப்படின்ட்டு இருக்குன்னா அப்போது நான் என்ன ப்ரொசீஜர் சொல்கிறேனோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் இங்கே வந்து பப்ளிக் அப்படின்றது வச்சுக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு இங்கே பப்ளிக் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் லிங்க்கில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு லிங்க் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த லிங்க்கை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இங்கே பப்ளிக் அப்படின்னு இருந்தது அப்படின்னா இது போல் லிங்க் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி நீங்கள் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த லிங்க்கை ஜஸ்ட்டு எனக்கு காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே? இங்கே இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். சப்போஸ் உங்களுக்கு இங்கே ப்ரைவேட் குரூப்பாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே சேட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த சேட் ஹிஸ்ட்ரியை வந்து விசிபிளாக மாற்றணும். எனக்கு ஆல்ரெடி விசிபிளாக இருக்குது. பட் உங்களுக்கு கண்டிப்பாக ஹிடனாக தான் இருக்கும். ஓகேவா? இந்த ஹிடன் ஆப்ஷன் தான் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் விசிபிளாக மாற்றணும். மாற்றிட்டு இங்கே வந்து டிக் மார்க் இருக்கு இல்லையா மேலே, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்களே 2023 அதுக்கு முன்னாடி பண்ண ஏதாச்சும் ஒரு மெசேஜ் இல்லை ஆல்ரெடி யாராச்சும் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மெசேஜை ஜஸ்ட்டு டேக் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த மெசேஜை ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட்டு ரைட்லேருந்து லெஃப்ட் சைடாக ஒரு ட்ராக் மட்டும் பண்ணிங்கன்னா இது போல் டேக் ஆப்ஷன் வந்து வந்துடும். இதில் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்படின்ட்டு நான் டைப் பண்ணிட்டேன். இப்போது அகெயின் வந்து அந்த எடிட் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரைவேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே காப்பி அப்படின்னு இருக்கும். இன்வைட் லிங்க்கு காப்பி அப்படின்னு இருக்கும். இதை காப்பி பண்ணி எனக்கு அனுப்பிக்கோங்க. அகெயின் நீங்கள் பப்ளிக்காக மாற்ற தேவையில்ல. ஆல்ரெடி பப்ளிக்காக இருக்குன்னா அந்த பப்ளிக் லிங்க்கை எனக்கு சென்ட் பண்ணாலே போதும். சப்போஸ் ப்ரைவேட்டாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு குரூப் ஹிஸ்ட்ரியை நீங்கள் வந்து விசிபிளாக மாற்றணும். மாற்றிட்டு ஆல்ரெடி பண்ண மெசேஜுக்கு ஒரு ரிப்ளை மெசேஜ் வந்து எனக்கு பண்ணணும். அப்படின்ட்டு ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருப்பீங்க 2023 அல்ல 2022 அதுக்கு முன்னாடி பண்ண மெசேஜ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அல்லது குரூப்பில் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வந்து இருந்திருக்கும். அந்த மெசேஜ் ஜஸ்ட்டு நீங்கள் டேக் பண்ணி ஒரு அப்படின்ட்டு சென்ட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த குரூப்போட லிங்க் வந்து எனக்கு காப்பி பண்ணி சென்ட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். எதற்காக இந்த ப்ரொசீஜர் வந்து பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணும்போது ஹிஸ்ட்ரி வந்து கரெக்டாக காட்டணும். சப்போஸ் காட்டல அப்படின்னா அந்த குரூப் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. அது காட்டணுன்றதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர் வந்து பண்ணுறோம். இது வந்து டெலகிராமில் இருக்கக்கூடிய ஒரு பக்கு. அதனால தான் இது வந்து நான் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபைனல் வீடியோ வந்து வந்துட்டோம். இது வந்து நம்ம டெலகிராம் குரூப்பு. இதில் தான் நீங்கள் ஜாயின் ஆவீங்க. இதில் தான் அந்த பாட் லிங்க்குமே நான் போடுவேன். இதில் வந்து அந்த பாட் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ண வேண்டியதான். எனக்கு எப்படி மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா இதே டெலகிராம் குரூப்பில் காண்டாக்ட் அப்படின்ட்டு கொடுத்துருப்பேன். இதில் என்னோட யூசர் நேம் வந்திருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேக்ஸ் தான் ஓப்பன் ஆகும். அங்கே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ அல்லது லிங்க்கோ ப்ரெஸ் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிட வேண்டியதான். அதே போல் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்னே தான் நான் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன்.
ஸோ எப்படி வந்து ஓனராக மாற்றணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இங்கே நீங்கள் அந்த எடிட் ஐக்கான் கொடுத்துட்டோன்னே அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, வேணாம் ஜஸ்ட் மெம்பர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே எல்லா மெம்பருமே ஷோ ஆகும். அந்த குரூப்பில் யார் யார் இருக்காங்களோ அந்த மெம்பர் எல்லாமே காமிக்கும். அந்த மெம்பரே ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ப்ரொமோட் டு அட்மின் அப்படின்னு இருக்கும். அந்த ப்ரொமோட் டு அட்மின் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஆட் டு நியூ அட்மின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இது வந்து எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஒரு பாப்பப் வந்து ஷோ ஆகும். பாட்டமில் ஷோ ஆகும். ஓகேவா, அது ட்ரான்ஸ்ஃபர் குரூப் ஓனர்ஷிப் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஓனர் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுடைய 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பாஸ்வேர்டை போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். சப்போஸ் நான் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணலை அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை நீங்கள் ஆன் பண்ணணும். அதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களால் ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நீங்கள் இப்போ தான் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப்டர் 7 டேஸ்க்கு அப்புறம் தான் ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே, நான் சொன்ன மாரி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் குரூப் இருந்தது அப்படின்னா அதை வந்து நான் வாங்கிப்பேன். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 400 rupees பர் குரூப். ஓகேவா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரஸ்டடாக தான் பண்ணிகிட்ருக்கோம். இதில் எந்த ஒரு ஸ்கேமும் நடக்க போகிறது இல்லை. ஓகேவா, எனக்கு அந்த குரூப் எல்லாமே தேவை, ஓல்டு குரூப் எல்லாமே. கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.